எல்லாத்துக்கும் வணக்கம் சார். நம்ம வாடிக்கையாளர் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் டெய்லி வீடியோ போடுங்க, எதையோ ஒன்று போடுங்க, சும்மாவே வந்துட்டு போங்க, இல்லைன்னா உங்கள் முகத்தையவே மறந்துடுது அப்படிங்கிறாங்க. நம்ம என்னத்தை போடுறது? நம்ம லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருந்தோம்னா, மிஷினோட விலை என்ன, அந்த மிஷின் வந்து துணியோட விலை என்ன, நம்ம ஒரே நாளில் எடுத்துக்கலாம், ஒரே நாளில் எல்லாமே பண்ணிக்கலாம், மிஷினும் துணியும் ஒரே நாளில் கொடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் மிஷின் எப்படி ஓட்டுறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ இந்த மிஷினோட முழு விவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதோட மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 HP மோட்டர், சிங்கிள் பேஸ் லைன். சரிங்களா? 1 மணி நேரத்துக்கு 3லேருந்து 4 வரைக்கும் நம்ம பிரிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு எடுத்தோன்னையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இதில் பண்ண முடியாது. பார்த்து பார்த்து மெதுவாக தான் பண்ண முடியும். நீங்கள் மிஷின் ஓட்டி உங்கள் கை செட் ஆகிறதுக்கு குறைஞ்சது 1 மாதம் ஆகும். எந்த ஒரு தொழிலையுமே வந்து நம்ம எடுத்தோன்னையுமே தாட்டு கூட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. குறைஞ்சது ஒரு 1 மாதமாவது ஆகும். நம்ம 1 மாதமாவது வேலை செய்யணும். அதுக்கப்புறம் தான் இதோட முழு விவரங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது ஒன்று. இபி பில் எல்லாம் எப்படி வரும்னு கேட்குறாங்க. 4 மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் நாங்கள் ஓட்டி நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். 4 மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் வருது. சரிங்களா? அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதில் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து புக் பண்ணிடுவோம். நீங்கள் எடுத்துக்க, அதெல்லாம் நம்ம அன்னைக்கு ஆஸ் யூசுவல் சொல்லியாச்சு. அப்போ இந்த நூலை வந்து நம்ம எங்கே விற்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக அடுத்த வீடியோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தா அது ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 40 கிலோ ஓட்டுற அளவுக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் கொண்டு வந்துக்கணும். சரிங்களா? நீங்கள் 40 கிலோ ஓட்டி ஒரு ட்ரைனிங் கொண்டு வரும்போது உங்களுக்கு 28 ரூபா உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு வருது. சரிங்களா? 28 ரூபா வருது. நீங்கள் 40 கிலோ போடும்போது 1160 ரூபா பக்கம் வந்துடும். 28 கால்குலேட்டர் மீன்ஸ் 28 × 40. சரிங்களா? 1120 ரூபா வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து வருமானம் வந்துடுது எங்ககிட்ட கொடுக்கும்போது. அதில் ஒரு 120 ரூபாய் நீங்கள் விட்டுருங்க, 1000 ரூபா வருமானம். நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட நீங்கள் கொடுக்கறதுக்கு 1000 ரூபா வருமானம் வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்பீட் பண்ணி, அதுக்கு வந்து 10 நாள் 20 நாள் ஆகும். ஒரு மாதமே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நீங்கள் 40 கிலோ கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இதில் 1000 ரூபா லாபம் வரும் எங்ககிட்ட நீங்கள் கொடுக்கும்போது. நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறோம், நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இது பூரா நூல் தான் நாங்கள் ஏசிஎஸில் கொடுத்துட்ருக்குறோம். அதை நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இல்லை எனக்கு வந்து அதிகமான லாபம் வேணும், நான் வந்து சம்பாதிக்கணும் இதில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து இந்த நூலை எங்கெங்கே விற்கலாம் அப்படிங்கிற வழியை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இதை வந்து இந்த நூலை வந்து நீங்கள் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கும்போது 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸு, 4 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸு, அங்கே அந்த மாதிரியும் கொடுக்கலாம். சரிங்களா? அவங்ககிட்டையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம், ஹோல்சேலாக கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு 1/4 கிலோ பாக்கெட் பண்ணியும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் 100 கிராம் பாக்கெட் பண்ணி கூட கொடுக்கலாம். சரிங்களா? அது ஒன்று. ஹோல்சேலாக நீங்கள் கொடுக்கும்போது ஒரு கிலோ வந்து 100 ரூபாயிலிருந்து 110 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம் ஆவரேஜாக. அதாவது நீங்கள் எங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் 40 எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா வருது, 28 ரூபா லாபம் வருது. இதே நீங்கள் வந்து இன்னொரு கடைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு ஹோல்சேலாக கொடுத்தீங்க அப்படின்னா, இன்னொரு 30 ரூபா சேர்த்து வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ உங்களுக்கு 58 ரூபா லாபம் கிடைக்கும். இந்த 1000 ரூபா லாபத்தை விட்டுருங்க. அது போக வந்து நீங்கள் 30 ரூபா கிலோக்கு விற்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் 40 ரூபா ஓட்டினீங்கன்னா 1200 ரூபா வந்து இந்த போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரும். அப்போ இதில் ஒரு 1000 ரூபா, 1120 ரூபா, இதில் ஒரு 1200 ரூபா, 2320 ரூபா வந்து உங்களுக்கு லாபம் வரும். சரிங்களா? 2320 ரூபா வந்து நீங்கள் ஓட்டி சம்பாதிப்பீங்க எங்கே ஹோல்சேலில் கொடுத்தா. இப்போ இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நிறைய கடை இருக்குது. ஆதித்யா ஆட்டோ ஸ்பேர்ஸ், அழகேந்திர ஆட்டோ ஸ்பேர்ஸ் அப்படிங்கும்போது நிறைய பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி கடைகளுக்கு நீங்கள் தேடி கொண்டு போய் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி லாபம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது போக நீங்கள் வந்து ரீட்டெயிலாக வியாபாரம் பண்ணலாம். சரிங்களா? ரீட்டெயிலாக வந்து ஒர்க் ஷாப்புக்கும் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம்.
ஒரு லைன் ஒரு 10 ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி அவன் வந்து வேலை செஞ்சுட்டு கையை துடைக்கிற துணி வேணும், இல்லைன்னா நூல் வேணும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 100 கடை இருந்ததுன்னா 50 கடைக்காரங்க துணி வாங்குவாங்க, 50 கடைக்காரங்க நூல் வாங்குவாங்க. நீங்கள் ஒரு டவுட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம நூலை நீங்கள் வீட்லேயே வந்து துணியிலையும் துடைச்சி பாருங்க, இந்த நூல்லையும் துடைச்சி பாருங்க. துணியில துடைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, நூல்ல துடைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நூல்ல துடைக்கும் போது நல்ல கிளீனிங்கா நல்ல சூப்பரா பளபளன்னு வந்து துடைக்கும். சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். சீக்கிரம் அந்த ஈரமும் வந்து அப்சர்வ் ஆயிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த துணியை விட நூல் தான் இருக்கு. நல்லா இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒர்க் ஷாப்புக்காரங்க நூலும் வாங்குவாங்க, துணியும் வாங்குவாங்க. அப்படி நீங்க இந்த ஒர்க் ஷாப்புக்கு நீங்க வந்து இந்த நூலை குடுக்கும்போது 50 கிராம் நூல் வந்து நீங்க ரூ. 7 குடுக்கலாம். சரிங்களா? நாங்க திருப்பூர்லயே ரூ. 7 குடுக்குறோம். வெளியூர்லாம் போனோம் நீங்க ரூ. 8 தாராளமா நீங்க குடுக்கலாம். 50 கிராம் நூல. ஸோ அப்ப நீங்க 50 கிராம் நூல் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 160 வந்து நீங்க விக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரூ. 160 நீங்க விக்கலாம். சரிங்களா? அப்போ ரூ. 160 விக்கும்போது, உங்களுடைய கொள்முதல் என்ன? உங்களுடைய கொள்முதல் என்னங்கிறத நீங்க நல்லா பார்க்கணும். மெட்டீரியல் கிலோ ரூ. 52 வாங்குறீங்க. சரிங்களா? ரூ. 52 வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு பிரிச்சு கூலி உங்களுக்கெல்லாம் நீங்க ரூ. 60 அடக்கம் பண்ணிக்கங்க. செலவு கிலோவெல்லாம். நீங்க ரூ. 60 அடக்கம் பண்ணீங்கன்னா, நீங்க ரூ. 8 நீங்க 1 கிலோ வித்தீங்கன்னா, 100 கிராம் 50 கிராம் நீங்க ரூ. 8 வித்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 கிலோ நூல் வந்து ரூ. 160 வந்து நீங்க வியாபாரம் பண்ண போறீங்க. நீங்க ரூ. 160 வந்து பாத்தீங்கன்னா, பாக்கெட் கவரு, பாக்கெட்டோட கவரோட செலவு எல்லாமே நீங்க வந்து கிலோக்கு வந்து நீங்க ஒரு ஒரு ரூ. 5 போடுங்க. 52 பிளஸ் ஒரு 5 57 மத்த செலவு ஒரு ரூ. 3 ஒரு கிலோக்கு. நம்ம ரூ. 3 என்னடா ரூ. 3 5 கிலோ கணக்குல பாருங்க. அது எந்த அளவுக்கு வரும்னு. நீங்க 40 கிலோ பண்றீங்கன்னா, நீங்க ரூ. 3 ஓட்டுறீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 120 ஆச்சு. சரிங்களா? பாக்கெட்டுக்கு நீங்க ரூ. 5 கிலோக்கு ரூ. 5 போட்டீங்கன்னா, 40 கிலோக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 200 ஆச்சு. நீங்க ரூ. 200 நீங்க ஒண்ணும் பண்ண போறதில்ல. சரிங்களா? ரூ. 5 ரூ. 3ங்கிறது நான் ஒத்தப்படையா ஒரு இதுக்கு நான் சொல்ல வரேன். இதே நீங்க 40 கிலோ ஒரு நாளைக்கு 40 கிலோ ஓட்டும்போது, அதனுடைய மதிப்பு என்னன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப அதோட மதிப்பு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 5 கிலோவுக்கு போட்டாலுமே 40 கிலோக்கு ரூ. 200. சரிங்களா? அப்ப ரூ. 200 உங்களுக்கு கவர் போயிரும். அதுவும் ரூ. 120 வந்து எக்ஸ்ட்ரா செலவு போகுதுன்னு வைங்க. அப்ப ரூ. 60 உங்களுக்கு அடக்கமாயிருது. அப்ப நீங்க ரூ. 160 நீங்க விக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு 1 கிலோக்கு ரூ. 100 ஆச்சு வருமானம். அப்ப நீங்க 40 கிலோ ஓட்டுனீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? ரூ. 4000 ஆச்சு வருமானம். விஷயம் புரிஞ்சுதுங்களா? இதுதான் இந்த தொழில்ல உண்டான ஒரு சீக்கிரட்டான விஷயம். இது என்னடா பஞ்சு, இது என்னடா நூலு, இது என்னடா துணி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மத்தியில இதுல இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல, தெரிய மாட்டேங்குது. இல்ல அப்பேற்பட்ட விஷயங்கள் இருக்கு, அத்தனை விஷயங்கள் இதுல இருக்கு. ஸோ நீங்க என்னன்னா இதுல வந்து நீங்க எங்களுடைய நிறுவனத்துக்கு நீங்க நேரா திருப்பூர் வந்து நேரா எங்களை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இதுல உள்ள இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எப்படி பண்ணலாம்? எங்கெங்க இந்த நூலை விற்கலாம்? அதான் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸு, பைக் ஷோரூமு, கார் ஷோரூம்ல விற்கலாம். பெயிண்டிங் ஒர்க் ஷாப்ல விற்கலாம். சரிங்களா? கார் ஒர்க் ஷாப்பு, கார் பெயிண்டிங் ஒர்க் ஷாப்பு, டைல்ஸ் கடை, டைல் ஷோரூமு இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நூலை வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ நீங்க அவங்களுக்கு வந்து தாராளமா வந்து நீங்க அங்க சேல் பண்ணலாம். அப்போ நீங்க ஒரு நாளைக்கு நீங்க 40 கிலோ நீங்க பிரிச்சீங்கன்னா, எங்ககிட்ட குடுக்கும்போது 1000 இதே நீங்க ஹோல்சேலா குடுத்தீங்கன்னா ரூ. 2000 இதே நீங்க ரீட்டெயிலா வித்தீங்கன்னா ரூ. 4000 இந்த முறையில வந்து நம்ம வந்து வருமானத்த நம்ம ஈட்டலாம். அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். ஸோ இதுல இந்த அளவுக்கு விஷயம் இருக்குது. நம்ம இல்லாமல்லாம் வந்து பண்ண முடியாது. எத்தனையோ விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் நம்ம நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம உதாசீனப்படுத்த முடியாது. நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ, சரிங்களா? இது வந்து விசாரிச்சு பாருங்க. இப்ப எங்ககிட்ட வந்து நூல் வாங்குறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன். எங்க நூல் கஸ்டமருக்கு பூரா நான் மிஷின் குடுக்குறேன். நீங்க வந்து பாருங்க. எல்லாத்துக்கும் மிஷின் ரெடி ஆயிருச்சு. நான் எல்லாத்தையும் இந்த வாரம் வர சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கீங்களா? எடுக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. எல்லாத்தையும் நான் வர சொல்லியிருக்கேன். இந்த வாரம் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து மிஷின் குடுக்குறோம். எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஏற்கனவே வந்து ரூ. 20,000 கட்டுனவங்களுக்கு பூரா மிஷின் ரெடி ஆயிருச்சு. மிஷின் ரெடி கிட்டத்தட்ட ஒரு 2, 3 நாள் ஆச்சுங்க. நாங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரே டைம்ல குடுத்துக்கலாம். அப்படிங்கிறனால வந்து நாங்க சொல்லும்போது நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தோம்.
நாங்கள் சொல்லும் போது நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தோம். எல்லாத்துக்கும் வந்து மிஷின் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இத்தனை மிஷின் இருக்கு. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூல் கஸ்டமர், அதாவது நம்மகிட்ட நூல் வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம மிஷின் வந்து நமக்கு 20,000 நம்ம மிஷின் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துட்டு இருக்க முடியாது. எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அவங்கவுங்க கான்டாக்ட் பண்ணி அவங்கவுங்க லிங்க் பண்ணி, இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து மிஷின் அவங்க நூல் எங்கெங்கே விற்கிறாங்க, நூல் வந்து டிமாண்டாக இருக்குது. இப்போ நான் இருக்கேன், இன்னும் 2 பேர், இவர் ஒரு நமக்கு கஸ்டமர் வைங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 கிலோ ஓட்டுறாருன்னா, இவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் குவான்டிட்டி இருந்ததுன்னா என்கிட்ட கேட்பாரு. என்கிட்ட வந்து நான் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி இருக்குது, நூல் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது, நீங்கள் ஓட்டிங்கன்னா உங்கள் நூலை இப்போதைக்கு எனக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் நூலை வந்து நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு எனக்கு தேவைப்படும் போது நான் உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கிற கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து 13ஆம் தேதி வியாழக்கிழமை நாளைக்கு நாங்கள் வர சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே. இப்போ நாளைக்கு எல்லாத்தையுமே இந்த மிஷின் வந்து மேக்ஸிமம் வந்து பணம் கட்டுங்க எல்லாத்துக்குமே வந்து மிஷின் நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் வந்து இந்த வாரத்துக்கு வந்து 15 பேர் வந்து நம்மகிட்ட 20,000 ரூபாய் கட்டி மிஷின் வாங்கியிருக்காங்க, புக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாரம் நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம மிஷின் கொடுத்துருவோம். சரிங்களா? அப்போ அவங்களுக்கோசரம் நம்ம மிஷின் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? அவங்களுக்கு வந்து மிஷின் ரெடி வச்சு அவங்களாம் யாரு கிடையாது, நம்மகிட்ட நூல் வாங்குற கஸ்டமர்ஸ். நம்மகிட்ட நூலை வாங்கி வியாபாரம் பண்ணி கடை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க என்னங்கிறாங்கன்னா, சார் எங்களுக்கு மிஷின் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நாங்கள் கொஞ்சம் லாபத்தை பார்ப்போம், இன்னுமே அதிகமான நாங்கள் லாபத்தை பார்ப்போம், அதனால வந்து எங்களுக்கு வந்து மிஷினுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறதுனால, சரி உங்களுக்காக வந்து நான் என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் 20,000 ரூபா கட்டி நீங்கள் மிஷின் வாங்கிக்கோங்க. எனக்கு வாரம் நீங்கள் வந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நீங்கள் எனக்கு எப்பெல்லாம் நீங்கள் துணி வாங்குறீங்களோ, எப்பெல்லாம் என்கிட்ட வந்து 50 கிலோ துணி வாங்குறீங்களோ, 100 கிலோ துணி வாங்குறீங்களோ, 100 கிலோ துணி வாங்கும்போது ஒரு 2,000 ரூபாய் சேர்த்து கொடுங்க. 5,200 ரூபாய்க்கு வந்து நீங்கள் எங்ககிட்ட துணி வாங்குறீங்கன்னா கூட 2,000 ரூபாய் சேர்த்து 7,200 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லித்தான் நம்ம இந்த வியாபாரத்தை நம்ம மிஷின் கொடுக்குறோம், சேல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படித்தான் இப்போ வரைக்கும் ஒரு 50 மிஷின் பக்கம் நம்ம கொடுத்துட்டோம். அதாவது அவங்களே மிஷினை வாங்கி துணியை வாங்கி அவங்களே நூலை வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லாருமே, சார் நீங்கள் பரவாயில்ல, எங்கள் குடும்பத்தில் வந்து இப்போதான் வந்து ஒரு ஒளி விளக்கை ஏற்றி வச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு, அதனால் வந்து எங்களுக்கு நான் இப்போதைக்கு நிம்மதியாக இருக்கிறோம், இப்போதைக்கு சந்தோஷமா இருக்கோம், ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் வருமானத்தை கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஊக்கம் கொடுத்து வேணுங்கிற அளவுக்கு எப்போ கேட்டாலும் நம்ம கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இதோட சப்ஜெக்ட் உங்களுக்கு இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. துணி வந்திருக்குங்க, எல்லாத்துக்கும் துணி இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க இல்லாதனால நம்ம துணி கொடுக்க முடியாமல் போச்சு, துணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? நூலும் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்கள் நாளைக்கு நம்ம கஸ்டமர் வந்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து மத்தியானத்துக்குள்ள வந்து இருக்கிற மிஷினை பூரா டெலிவரி கொடுத்தலான் இருக்கோம். சில பேர் வண்டி எடுத்துகிட்டு வரேன்ட்டு இருக்காங்க, சில பேர் திருப்பூர்லேயே வண்டி பிடிச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்கும் நம்ம புக் பண்ண எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நாளைக்கு காலையில் கரெக்டாக 9 மணிக்கு நம்ம ஆஃபீஸ் வந்துடுங்க, லேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கும், நிறைய பில் போடணும், நிறைய வேலை இருக்குது, துணி எடுக்கணும், துணி பிரித்து கொடுக்கணும், நம்ம எல்லா வேலை நிறைய இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி துணி இங்கே பிரித்து வச்சுருக்கோம், அந்த சைடு துணி பிரித்து வச்சுருக்கிறோம். அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் நாளைக்கு காலையில் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆளுகளாக வந்துருங்க. ஏன்னா மறுபடியும் வந்து மற்றபடி ரெடி கேஷ் கொடுத்து மிஷின் வாங்குறோம், நாளைக்கு வருவாங்க, அவங்களுக்கும் நம்ம டீல் பண்ணணும். அப்புறம் நம்ம கஸ்டமர் நூல் கொண்டு வருவாங்க, நம்ம அவங்களையும் நம்ம பார்க்கணும், பேசணும். நாளைக்கு வந்து ஏகப்பட்ட வேலை இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், நாளைக்கு காலை 9 மணிலிருந்து மத்தியானம் 12 மணி, அதிகபட்சம் 1 மணிக்குள்ளே வந்துருங்க. 1 மணிக்கு வந்து நம்ம வந்து இடத்த வந்து நம்ம கிளியர் பண்ணிடணும், மிஷினை பூரா நாளைக்கு தாட்டி விட்டுரும். தயவுசெய்து நாளைக்கு எல்லோரும் நேரத்தில் வந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் மறுபடியும் இன்றைக்கி ஒரு 10 மிஷின் வந்துட்டுருக்கு. வரக்கு மணி எப்படியும் 10 மணி 11 மணி ஆயிரும். நான் இறக்கி வச்சுட்டு தான் போவேன். நீங்கள் இப்போ வீடியோ நான் போட்டுருவேன், ஏதோ டவுட் எனக்கு 11 மணி வரைக்கும் கூப்பிடுங்க, நான் இருப்பேன். தயவுசெய்து சொல்ல நாளைக்கு காலை 9 மணிக்கு கம்பெனிக்குள்ளே வந்துருங்க. ஏன்னா நீங்கள் 9 மணிக்கு வந்தீங்கன்னா தான் உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு மிஷினாக கொடுத்து அனுப்பி எனக்கு வந்து 15 மிஷின் நாளைக்கு வந்து புக்கிங், நாளைக்கு அதாவது வந்து வார ஒரு டைமே நான் மிஷின் நான் கொடுக்குறேன். எல்லா நாளும் வந்து அந்த பணம் கட்டுறவங்களுக்கு நான் கொடுக்குறதில்ல. சரிங்களா? வியாழக்கிழமை தான் கொடுத்துட்ருக்குறோம். வியாழக்கிழமை நமக்கு நிறைய இருக்குது, புக்கிங் இருக்குது, நாளைக்கு டெலிவரி நிறையா இருக்குது. தயவு செய்து காலையில் நேரத்தில் வந்துடுங்க, 1 மணிக்குள்ளே வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி வந்துக்கோங்க. சரிங்களா? சரி, நீ மிஷின் எப்படி ஓட்டுறது, இதில் என்னென்ன வேஸ்டேஜ் வரும், இதில் எப்படி வேஸ்டேஜ் வரும், அந்த வேஸ்டேஜ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் உங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். முடிஞ்சால் நாளைக்கு வீடியோ போடுறேன், நாளைக்கு டைம் இல்லைன்னா நாளை மறுநாள் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏதோ டவுட்டாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள், ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, எங்கள் நம்பர் இருக்குது,
வேறு யாரும் நாங்கள் ஃபோன் எடுக்க மாட்டோம். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ஃபோன் எடுப்போம். நீங்கள் கூப்பிடுங்க. ஏதாவது டவுட்டு கேளுங்க. நன்றி, வணக்கம்.